ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொரியை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு சின்ன பேக்கெட் அளவுக்கு பொரி எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்க, ஒரு 4 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை வந்து மிக்சர் ஜாரில் நல்லா பொடி பண்ணி எடுத்துருக்கேன். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ இது எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோம் வாங்க. இப்போ இந்த பொரியில் பார்த்திங்கன்னா, இந்த பொரி மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அது பொரி வந்து அந்த தண்ணியோடு நல்லா ஊறிடணும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துருவோம். இதை எந்த அளவுக்கு டைட்டாக நீங்கள் க்ரிப்பாக பிழிய முடியுமோ அந்த அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நான் பிழிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ நான் அடுப்பில் வந்து ஒரு கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிப்போம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆக விட்டு இந்த கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிடலாம். இது நல்லா பொரிய விட்டுட்டு இது கூட இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் பார்த்தீங்கன்னா வறுத்த வேர்க்கடலை யூஸ் பண்ணதுனால நான் ஃபைனலாக தான் வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ண போகிறேன். சப்போஸ் நீங்கள் பச்சை வேர்க்கடலையாக இருந்ததுன்னா எண்ணெய் ஊற்றினோடனே அந்த வேர்க்கடலையே லோ ஃப்ளேம்லேயே வச்சு 1 நிமிஷம் போல் வறுத்து விட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட பச்சை மிளகாய், நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது பாதி அளவுக்கு கொஞ்சம் குக் ஆகட்டும் இந்த வெங்காயம். இப்போ பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு வதங்கிருச்சு. இந்த டைமில் வந்து நான் இது கூட இந்த வேர்க்கடலையை நான் ஆட் பண்ணிடுறேன். சப்போஸ் உங்களுக்கு முந்திரி ஆட் பண்ணுறதா கூட நீங்கள் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வரணும் இந்த வெங்காயம். அந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே இதை வச்சு வதக்கி விட்டுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவுக்கு நான் அந்த மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பொரியை இதோட ஆட் பண்ணிட வேண்டியதுதான். பொரி மட்டும் இருந்தால் போதும். 2 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் பிள்ளைங்களுக்கு. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக பொதுவாக குழந்தைங்க வெறும் பொரியாக கொடுத்தாங்கன்னா நீங்கள் சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்குறப்ப அவங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இப்போ இது கூட இந்த நான் பொட்டுக்கடலை பொடிச்சு வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அந்த பவுட்ரு மாதிரி அதையும் இதோடு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அந்த பொரி, அந்த வெங்காயம், மசாலா எல்லாம் நெக்ஸ்ட்டு அந்த பொட்டுக்கடலையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அது நல்லா செட் ஆகிடும். ஆக விட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா இது கூட நான் லெமன் ஜூஸ் ஊற்றிடுறேன். ஊற்றினோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கரெக்டாக இருக்கும். லெமன் ஜூஸ் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். நான் 1 ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன் ஒரு பேக்கெட் பொரிக்கு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பொரி உப்புமா. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவோட நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.